பவித்ரா, இந்த ஸ்பெஷலான நாள்ல யாரு ஸ்பெஷல் கெஸ்டா வர போறாங்கன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. 20 ஆண்டுகளாய் தொடர்ந்து 2000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி திரையுலகில் முன்னணி பின்னணி பாடகராய் வலம் வரும் திரு ஹரிச்சரன் அவர்களே இன்றைய நம் சிறப்பு விருந்தினர். வணக்கம். வணக்கம். sir. வணக்கம் வணக்கம். Hi. இனிய எப்படி பொங்கல் இருக்கீங்க? திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கேன். பொங்கல் திருநாள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். Thank you so much sir. Thank you. So like ஒரு 20 years journey and இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களோட பாட்டு அமரன் படத்துல வந்து மின்னலே சாங் வந்து சூப்பரா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்காக ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த படத்துல இருந்து அந்த ஒரு 2 லைன்ஸ் பாடி ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Definitely. மின்னலே is our favorite. Hey, hey, oh, na 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 na. Hey மின்னலே, ஹே மின்னலே, என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லோனா கண்ணலே சக்கரே, என் சக்கரே, மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சுதே மௌனமே, ஸ்நேகமோ பிரேமமோ ஈடிலா நேயமோ பேரிலா மாயமோ கேள்வியே சுகமோ யாவுமே மாறுதே பூமிதான் இதுவோ சக்கரே சக்கரே சக்கரே. So good. லைவா வந்து பக்கத்துல கேட்கும்போது நாங்களே சக்கர மாதிரி உருக்கிட்டு இருக்கோம் சார். So nice. Thank you. Thanks sir. So அந்த சாங் ரெக்கார்டிங் and the experience எப்படி இருந்தது? ஏன்னா ஜிவி சார் and your combo is always a hit. So இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுப்பாருன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஜிவிக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் ஆச்சு அவருக்கு ரெக்கார்ட் பண்ணி அண்ட் அவர் கூப்பிட்டார், இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது வந்து பாடுங்க. இது வந்து ஒரு பெரிய படம், படத்தோட பாட்டு வெளில வரப்போகுது. ஸோ அதனால அந்த ஒரு காலேஜில் வந்து ஒரு பையன் அந்த ஹீரோயினை தடவை ஒரு சாரி கட்டி பார்க்குறான். ஸோ அந்த ஒரு ஃபீல் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியும். நீங்கள் அந்த மாதிரி நிறைய பாட்டு பாடிருக்கீங்க. ஸோ ஐ வாண்ட் யூ டு கிவ் யுவர் பெஸ்ட் அண்ட் டியூனுக்கு சுற்றி உங்களால் என்ன அதாவது அழகுபடுத்த முடியுமோ whatever layers you can sing around it பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த பாட்டு அந்த லிரிக்ஸ் தாண்டி அது நிறைய ஹார்மனிஸ் நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ கார்த்திக் நேதா அண்ட் ஸ்வேதா, ஸோ கிளாட் டு பி ஷேரிங் அ சாங் வித் தெம். ஸோ நீங்க சொன்னீங்க ஜிவி பிரகாஷ் சார் வந்து சொன்னாரு ஒரு காலேஜ் பாய் வந்து காலேஜ் கேர்ள் ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குற ஒரு இன்ஸ்டன்ஸ். நீங்க வந்து அப்ப மைண்ட்ல வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சா தானே அந்த சாங் வந்து அப்படியே தத்ரூபமா வரும். நீங்க வந்து உங்க மைண்ட்ல வந்து யாரை வச்சுக்கிட்டீங்க? நம்ம இன்ஜினியரிங் படிக்கும்போது ஏதாவது ஒன்று தோணிருக்கோம்ல. ஸோ நாங்கள் வந்து சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் யாரையும் பார்க்க பாரபட்சமே பார்க்க மாட்டோம். யாரை பார்த்தாலும் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது பாட்டு பாடிட்டு இருப்போம், இல்லை வந்து we will try to talk with them. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து ஞாபகம் வச்சுட்டு. ஓகே. அந்த காலத்து க்ரஷ்ஷா, உங்க காலேஜ் க்ரஷ்ஷா? ஆமாம் இருக்கலாம். பட் அந்த ஃபீலிங் தான், யாரும் பர்டிகுலராக கிடையாது. சாப்பாட்டு பார்த்தா கூட எனக்கு அந்த ஃபீலிங் வரும். ஓகே. கண்டினியூஸா தொடர்ந்து ஒரு 20 இயர்ஸா வந்து டிஃப்ரெண்டான ஜானர்ஸ்ல டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ்ல வந்துட்டு உங்களோட பாட்டு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ட்ரைனிங் நீங்க எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்றீங்களா உங்களோட வாய்ஸ்க்காக, இல்ல ஏதாவது உங்களுக்கு மட்டும் நீங்க வச்சிருக்க வோக்கல் டெக்னிக் ஏதாவது இருக்கா? நிறைய என்னோட குருக்கள் சொல்லி கொடுத்த நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ லேட்டஸ்டாக யூடியூப்ல பார்த்து இப்போ வோக்கல் ட்ரெயினர்ஸ்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹவு டு கீப் யுவர் வாய்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. whatever we are eating it's not அவ்வளோ சத்தா இல்லை சாப்பாடு. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி we have to do some warm up exercises. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும், கொஞ்சம் குரலை பார்த்துக்கணும் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம். தூக்கம் இருக்காது, ஸ்டுடியோவில் போனால் டைம் என்ன இருக்குன்னு என்ன எப்படி போகுதுன்னே தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து எவ்ரிடே வி ஹாவ் டு கீப் அவர் வாய்ஸ் அட் செக் அண்ட் பர்டிகுலர் வார்ம் அப் அப்படின்னு கிடையாது. ஐ டூ அ லாட் ஆஃப் ப்ரீதிங் பிராணாயாமம் அண்ட் டு யூனோ சென்டர் ஆர் மைண்ட். அண்ட் அந்த ஒரு ஸ்டுடியோக்குள்ளே போகும்போது அந்த ஃபோக்கஸ் அப்படியே ஃபுல்லாக அங்கே இருக்கணும். ஸோ அதுக்கு I try to keep my focus there. Nice. So காதல் படம் வந்து 2004ல ரிலீஸ் ஆச்சு. அப்ப வந்து நீங்க 17 or 18 years old. 17, yeah. அந்த தொட்டு தொட்டு உன்னை அந்த பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு அழகா வந்து 20 years கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கன்சிஸ்டன்டா இருக்கிறது ஒரு பெரிய டாஸ்க். அதுவும் இவ்ளோ ஒரு காம்படிட்டிவான ஃபீல்ட்ல வாட் இஸ் யுவர் மந்த்ரா, சீக்ரெட் மந்த்ரா வந்து இப்ப நீங்க சொல்லியே ஆக வேண்டும்? See, there are a lot of things I've learned. Number one is
யூ ஆர் நாட் த ஆர்டிஸ்ட் இஸ் நெவர் அபவ் த மியூசிக். நமக்கு வந்து எவ்வளோ பேர் லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, நமக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ தேர் இஸ் நத்திங் நியூ தட் வி ஆர் டூயிங், ஒன்லி இன் ட்ரெண்ட்ஸ் இட் இஸ் சேஞ்சிங். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு ஹம்பிளாக இருக்கணும் அண்ட் டு என்ஜாய் எவ்ரி ரெக்கார்டிங் லைக் இட்ஸ் யுவர் பெஸ்ட். அந்த மாதிரி கொடுக்கணும். ஓ இவ்வளோ தானே, இந்த படம் தானே, இவ்வளோ பேமெண்ட் தானே, அதுக்காக கம்மியாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காமல் சின்சியராக இருக்கணும். பிகாஸ் ஒரு பாடல், ஒரு ஒர்க் வந்து யார் எப்போ கேட்பாங்கன்னு தெரியாது, எப்போ வந்து அதுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும்னு தெரியாது. ஸோ அதுவும் இப்போல்லாம் யூடியூப்பில் வந்து ஒரு வாட்டி போட்டால் இட்ஸ் தேர் ஃபார் இயர்ஸ். ஸோ பண்ணுற ஒர்க்கை சின்சியராக பண்ணோம். ஷுட் பி ஹம்பிள் அண்ட் பி கிரேட்ஃபுல் அண்ட் கீப் யுவர் வாய்ஸ் இன்டாக்ட். அண்ட் சார், ஒரு ஆர்டிஸ்டா டிஃப்ரெண்டான ஜானர்ஸ்ல நம்ம சாங்ஸ் பாடும்போது எப்படி சார் அந்த எமோஷன் கொண்டு வரீங்க? லைக் சேடுனாலும் வந்துட்டு சூட் ஆகுது, ரொமான்ஸ்னாலும் சூட் ஆகுது. ஸோ அது என்ன மேஜிக் நடக்குது அந்த இடத்துல? ஒரு ப்ரிப்பரேஷன் தான். என்னன்னா, ஒரு இப்போது எஸ்பிபி சார் வந்து அவரோட ஒரு பாடலை பாடும்போது ஹவு ஹீ அப்ரோச்சஸ் த சாங் அப்படின்னு நான் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வி டேக் நோட்ஸ். ஓகே, ஒரு சோக பாடல்னா ஒரு விப்ராட்டோ எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம், ஒரு சஸ்டெயின்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம், டோன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அந்த சோகத்தை கொண்டு வரலாம். ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேத்தாஸ் காமிக்கணும்னா அழறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிக்ஷனரி இருக்குது நமக்கு முன்னாடி. சினிமா மியூசிக்குங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நிறைய கேட்டு ஐ ஹவ் ட்ரைட் டு மேக் நோட்ஸ் இன் மை ஹெட். ஸோ ஆல்சோ வந்து நம்ம பாடுற லிரிக்ஸ் ஓட அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்னா எனக்கு தெரியும், பட் மற்ற மொழிகளில் பாடும்போது ஐ மேக் இட் அ பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சாங், இந்த சிச்சுவேஷன், ஒரு வார்த்தையோட அந்த இது. ஸோ அதனால அந்த வார்த்தைக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்தா அந்த லைன் பூர்த்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் பண்ணாதான் அந்த சாங்கோட இமோஷன் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ ஐ டேக் டைம் டு டூ தட். அண்ட் சார், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல வந்து நம்ம பாடுறோம் இல்லை, எப்படி சார் புரியவே புரியாது? அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வித்தியாசமான லாங்குவேஜஸ்ல பாடும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருந்தது? முன்னாடி ஒரு 2000 to 2009 அந்த டைமில் ஐ வாஸ் சிங்கிங் அ லாட் ஆஃப் தெலுங்கு, மலையாளம் அண்ட் கன்னடா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு உச்சரிக்கிறதே பிரச்சனையாக இருந்தது. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, லிரிசிஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நவ் ஐ ஹவ் லேர்ன்ட் ஆல் த 4 languages. ஒரு 50-60% புரியும், கொஞ்சம் படிக்க வராது, பட் ஆனால் இப்போ நல்லா மீனிங்லாம் தெரியுது. இப்போ ஐ எம் ஏபிள் டு அப்ரிஷியேட் வாட் ஐ சிங் பெட்டர். பிகாஸ் அந்த ஒரு லாங்குவேஜ்க்கும் ஒரு சென்சிபிலிட்டி இருக்குது. சவுண்டிங் தவிர அந்த ஸ்லாங் அப்படி அப்புறம் வந்து அந்த ஒரு கல்ச்சர் வழியாக தானே வந்திருக்கு அந்த லாங்குவேஜ். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நம்ம ஜஸ்டிஸ் பண்ணணும்னு ஐ ஹவ் லேர்ன்ட். அண்ட் இப்போ ஐ எம் ஏபிள் டு என்ஜாய் சிங்கிங் இன் ஆல் லாங்குவேஜஸ் now. நைஸ். அதே மாதிரி நீங்க ஒர்க் பண்ணாத மியூசிக் டைரக்டர்ஸே இல்ல, எல்லா மியூசிக் டைரக்டர்ஸோடயும் ஒர்க் பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்கும்ல, அதை பார்த்து நீங்க வியந்திருப்பீங்க, ஆஹா ஐம் கோனா லேர்ன் திஸ் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு. ஸோ எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்டேருந்தும் உங்களுக்கு பிடித்த ஒரு யூனிக் குவாலிட்டி நீங்க எங்களோட ஷேர் பண்ணுங்க. இல்லை, நாங்கள் சொல்கிறோம், அவங்க கிட்ட இருந்து நீங்கள் சொல்லுங்கள். சரி. ஜிவி பிரகாஷ் சார். ஜிவி பிரகாஷ் சாரோட சிம்பிளிசிட்டி, அவரோட டியூன் வந்து அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், பட் ஸோ எஃபெக்டிவ். பூக்கள் பூக்குமா இருக்கட்டும், உருகுதையாக இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக அவரோட நான் கோலாலம்பூரில் ஒரு ஷோ பண்ணேன். ஸோ ஐ லேர்ன்ட் தீஸ் சாங்ஸ் அஸ் வெல். ரொம்பவே சிம்பிளான ஒரு லவ்வை கன்வே பண்ணக்கூடிய லிரிக்ஸ் அண்ட் டியூன், பட் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஐ ரியலி admire that in him. டிஎஸ்பி சார். டிஎஸ்பி சாரோட எனர்ஜி, அதாவது he is able to make any song sound danceable. அதை கேட்ட உடனே நம்ம கால் வந்து ஆட ஆரம்பிச்சிடும். ரெக்கார்டிங் ஸ்டுடியோலையும் அவர் அப்படி தான் இருப்பார். ஒரு மெலடி சாங்காக இருந்தாலும், ஹரி அந்த இது நீங்கள் கொண்டு வாங்க, அந்த ஃபீலிங், அது அந்த இது அந்த பஞ்ச் இருக்கணும், அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணுவார். ஸோ ஐ ரியலி லவ் தட் இன் ஹிம். இமான் சார். இமான் சாரோட earthiness, என்னதான் வந்து ஒரு சாங்கில் வந்து ஒரு 4.5 நிமிஷத்தில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் கொண்டு வருவார். பட் ஆனால் அந்த டியூனில் வந்து அவ்வளோ ஒரு ஏர்தியாக இருக்கும். நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு டியூனாக இருக்கும். அந்த லிரிக்ஸ் ஆகட்டும், அதோட ஒரு மண்ணோட ஒரு மனம் இருக்கும். ஸோ ஐ ரியலி லைக் தட் அபவுட் ஹிம். ஏஆர் ரஹ்மான் சார். ஏஆர் ரஹ்மான் சாரோட எதை சொல்கிறது, அதாவது ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 33 years now since he started making music. And இப்போ கூட துள்ளிட்டே இருக்காரு, அங்கங்கே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. I don't know where he gets
அவர் நினச்சா வந்து ஓகே நம்ம பண்ண ஒர்க் இது போதும், லெட் மீ ஜஸ்ட் என்ஜாய், see what the others think about my music, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கலாம், என்னோட க்ரியேஷனை நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கலாம். பட் he is still creating, still innovating, still creating trends. So when I see him நேரில் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு விஷயம், அந்த நாளன்னைக்கு அது பண்ணோம்ல, அது நம்ம அது அடுத்த வாரத்தை வச்சுக்கலாம், அன்னைக்கு விட்டோம்ல அது நம்ம இன்னைக்கு பண்ணலாம், அது எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். He'll be creating tasks for everyone and getting things together, and he's always ஒரு innovating. வாவ், சூப்பரா சொன்னீங்க. சோ எல்லா மியூசிக் டைரக்டர்ஸோடயும் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? யாரை பார்த்தா இப்ப வரைக்கும் கூட லைட்டா அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், இல்ல நம்ம பண்ணிடுவோம், நம்மளோட நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம் அவரோட, பட் ஸ்டில் அந்த லைட் நர்வஸ் இருக்குப்பா அப்படின்னா எந்த மியூசிக் டைரக்டர்? நிச்சயமா இளையராஜா சார் தான். இளையராஜா சார். ஓகே. எப்பவுமே அது அந்த மரியாதை கலந்த ஒரு பயம், அது எப்போதுமே அது மாறாது. பிகாஸ் he's such a perfectionist. அவர் நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம ஒரு சாங் ஒன்று பண்ணுறோன்னா அது முன்னாடியே அவர் மைண்டில் க்ரியேட் பண்ணி வச்சுட்டார், அதை நம்ம ஜஸ்ட் எக்ஸிக்யூட் தான் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் மைண்டில் இருக்கும்ல, அதை அச்சீவ் பண்ணணும், அவர் நினைக்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும், பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இட்ஸ் மைண்ட் பாக்லிங். ஏன்னா நம்ம வந்து ஒரு வெர்ஷன் ஒன்று பண்ணுவோம், பட் ஹீ வில் கரெக்ட் இட் and he will change things, நம்ம எப்படி அதை மாற்றலாம் அப்படின்னு இவர் சொல்லுவார். and he is very fast in his instructions. அவர் ஒரு வாட்டி சொன்னதை திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டார். ஸோ நான் வந்து எப்பவுமே வந்து கேட்கலனா அதான் எப்பவுமே நான் வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சு தான் போவேன். ஓகே, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணிட்டு அது சொல்லு ஒன்னொன்னா கேட்டு பண்ண. ஸோ இட்ஸ் ஒரு மரியாதை கலந்த பயம். யுவன் சங்கர் ராஜா சார், அவரை பத்தி சொல்லுங்க. யுவன் சங்கர் ராஜா சார் மாதிரி ஒரு சில் பர்சன் நான் பார்த்ததே இல்லை. ஒரு மெஜிஷியன். என்ன அவர் கம்போஸ் பண்ணி அவர் கீபோர்டில் கை வச்சாலுமே இட்ஸ் ஸோ இம்பேக்ட்ஃபுல் த டியூன். அண்ட் அவரோட இப்போ கூட நேசிப்பாயான்னு ஒரு ஆல்பமில் பாடியிருக்கேன், அவருக்கு சோலோ வயலின் ஒரு பாட்டு. அண்ட் த வே ஹி ஹஸ் டன் த அதர் சாங்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் அவர் வந்து திஸ் ஸோ மச் ஆஃப் லவ் ஃபார் ஹிம் பை எவ்ரி ஒன். இப்போ நம்ம கான்சர்ட்ஸ் போகும்போதும் ஒரு அளவு கலந்த ஒரு அளவுக்கு மீறின ஒரு அன்புன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் ஹி ஹஸ் கிரியேட்டட் அண்ட் ஹி ஹஸ் ஒரு டிஸ்கோகிராஃபி வச்சிருக்காரு. அண்ட் ஹி சச் அ சிம்பிள் அண்ட் கூல் பர்சன் அட் ஹார்ட். எப்போதுமே வந்து என்ன டென்ஷனாக இருந்தாலும் ஹில் பி லைக் அப்படியா ஓகே பண்ணிடலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி பொங்கல் ஸ்பெஷல் ஷோல இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி மறக்க முடியாத பொங்கல் டே? எப்போதுமே when we go back நாஸ்டால்ஜியா இருக்கும். அப்பா அம்மாவோட சின்ன வயசுல வந்து டிவிக்கு முன்னாடி ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸை பார்த்துட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிட்டுட்டு கரும்பை கடிச்சிக்கிட்டு பூஜை பண்ணிட்டு ஒரு புது ஸ்டார்ட்டுக்காக இருக்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ தோஸ் ஆர் மை பெஸ்ட் மெமரிஸ் ஃபார் பொங்கல். நம்ம என்னதான் உலகம் பூரா போய் ஷோ பண்ணி இது பண்ணாலும் வீட்டில் அம்மா அப்பாவோட ஃபேமிலியோட இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங், ஸ்பெஷலி அன்னைக்கு என்ன புது படம் போடுறாங்க. இப்போ டக்குன்னு ரேப்பிடா ஒரு சாங் எங்களுக்கு பாடணும் பொங்கல் செலிப்ரேஷன்காக. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழ முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழ முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. உங்களோட பேசிக் வந்து நீங்க கர்நாடிக் மியூசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ ஒரு லைவ் மியூசிக் அண்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிளாசிக்கல் மியூசிக் எப்படின்னு டிஃபர் ஆகுது இல்லை? எப்படி சார் உங்களோட வாய்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறீங்க எல்லாத்துக்குமே? பிகாஸ் அது இங்கே ஒன்று கற்றுட்டு இருப்போம், அங்கே ஒன்று கற்றுட்டு இருப்போம். அதை வந்து நம்ம எப்படி இதை அன்லேர்ன் பண்ணி இதை லேர்ன் பண்ணோம், இதை அன்லேர்ன் பண்ணி அதை லேர்ன் பண்ணோம். ஸோ இட் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இவ்வளோ வருஷமாக நம்ம நிறைய பாட்டு கேட்டு நிறைய பேரோட ஒர்க் பண்ணி ஓகே இது கரெக்டாக இருக்கும்னு நம்ம மைண்டில் ஒன்று தோணும்ல. ஸோ அதை நம்பி தான் வந்து பீப்புள் கால் பீப்புள் லைக் மீ. ஸோ அதனால் அந்த நம்பிக்கையை வச்சு தான் நானும் இது பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம கிளாசிக்கலை வந்து நம்ம எங்கே காமிக்கலாம்,
இங்கே காமிக்கக்கூடாது, எங்கே வந்து கொஞ்சம் ஒரு ஃபிலிமியாக பாடணும், எங்கே வந்து கொஞ்சம் மற்ற ஜான்ராஸை கொண்டு வரணும், எங்கே வந்து அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், எங்கே வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக நிறைய எக்ஸ்ட்ராவே Blast பாடலாம், பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து இடம் பொருள் ஏவல். அதுக்கேத்த மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி இப்ப உங்களோட மனநிலை எப்படி இருக்கு நம்ம ஷோல? செமையாக இருக்கு. உங்களோட உட்காந்து பேசும்போது ரொம்ப மங்களகரமா இருக்கா? ரொம்ப மங்களம். சூப்பர். அதே மாதிரியே 2000+ சாங்ஸ் ஆக்சுவலா நீங்க வந்து 20 இயர்ஸா வந்து பாடிட்டு இருக்கீங்க. ஆனா 2000+ அப்ப வந்து நாங்க யோசிக்கிறோம் எல்லா நாளும் எப்படி பிஸியா இருப்பீங்கன்னு. காலையில எழுந்ததுல இருந்தே ஓகே நெக்ஸ்ட் இந்த பாட்டு கச்சேரி இருக்கு, நான் இப்ப வந்து இந்த சாங் பாடணும், அந்த மாதிரி பிஸியா இருந்திருக்குல உங்களுக்கு அந்த 20 ஆமா. இயர்ஸ். ஆனா ஏதாச்சும் ஒரு சாங் கண்டிப்பா வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்திருக்கும்ல, மறக்க முடியாத ஒரு பாடல்னா எந்த பாடல்? ஜென்ரலாக ஒரு பாடல்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு ஆல்பம் ஆ. ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொன்னா காவிய தலைவன் அப்படிங்கிற ஒரு ஆல்பம். அதுல அதுல எல்லா சாங்ஸுமே ஒரு கிட்டத்தட்ட கேரக்டரோட கிட்டத்தட்ட எல்லா சாங்ஸும் பாடியிருந்தேன். 9 songs out of 13, பட் இட் ஹேட் a lot of impact on me. ஏன்னா அது வந்து ஒரு நாடக கலைஞனா ஒரு சிங்கர் எப்படி பாடுவான் அப்படிங்கிற ரிசர்ச்சை நான் பண்ணேன். ரஹ்மான் சாரும் வந்து நீ கொஞ்சம் கத்துட்டு வா, பார்த்துட்டு வா, அந்த காலத்து நாடக கலைஞர்கள்லாம் எப்படி பாடினாங்க, ஒரே வாய்ஸை வச்சு நிறைய கேரக்டர்ஸ்க்கு பாடுவாங்க, கொஞ்சம் வாய்ஸை மாற்றி தாத்தாக்கு பாடுவாங்க, கொஞ்சம் வாய்ஸை மாற்றி குழந்தைக்கு பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லேர்ன் ஆல் தட் அண்ட் கம் வீல் டூ அ ஃபியூ சாங்ஸ் அப்படின்னாரு. ஸோ அந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. பட் இட் வாஸ் வெரி டஃப். என்னன்னா சண்டி குதிரை மாதிரி ஒரு பாட்டு அண்ட் வாங்க மக்கா வாங்க, ஹே மிஸ்டர் மைனர் எல்லாமே ஒரே ஆல்பம்ல ஒரே வாய்ஸை வச்சு பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ்ல பாடணும். இட் வாஸ் அ மேஜிக்கல் டைம் பட் வெரி டஃப்பாக இருந்துச்சு. ஐ லவ்ட் இட். இப்ப அந்த படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபேவரட்டான சாங் உங்களோடது? ஹே மிஸ்டர் மைனர் என்ன பார்க்கிற, என் இரவுகளை இம்சையாக நினைக்கிற, காற்றின் காலில் கொலுசு கட்டி அனுப்புற, காதலை கை குலுக்கி இழுக்கிற. ஹே மிஸ்டர் மைனர் என்ன பார்க்கிற, என் இரவுகளை இம்சையாக நினைக்கிற, காற்றின் காலில் கொலுசு கட்டி அனுப்புற, காதலை கை குலுக்கி இழுக்கிற, என்னை உனக்கு ரசிகனாக மாத்துற, உன் அழகை தினமும் 100 மடங்கு கூட்டுற, கண்கள் பட்டு போகும் என்று நினைக்கிற, நெஞ்சிலே தங்கி கொண்டு சிரிக்கிற. So good. சார் நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட கேட்க போற கொஸ்டின், நாங்க அப்படி கேட்க கூடாது. 2000 பாட்டுக்கு மேல பாடிருக்கீங்க, அதுல ஒரு டாப் 5 சாங் உங்களோட ஃபேவரட். கஷ்டம்தான் பட் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா டக்குன்னு ஞாபகம் வருது, துளி துளி மழையாய் வந்தாலே, பூக்களே, அழகியே, ஆரிரோ, ஹே மின்னலே. சூப்பர். ரீசன்ட்லி ஆடட். இப்ப வந்து ஒரு ஃபன்னான செக்மெண்ட் பார்க்க போறோம். இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ்டா ஏஐ தான் வந்து நம்மளோட லைஃபே வந்து சூப்பரா வந்து ஆக்கிரமிக்கிறது இல்ல. நிறைய விஷயங்கள் ஏஐ வந்து நம்ம கத்துக்கிறோம், குட்டான விஷயங்கள் நிறையவே இருக்கு. சோ இப்ப வந்து ஏஐ வந்து உங்கள்ட்ட சில பல கேள்விகள்லாம் கேட்க போகுது. ஓகேவா? நான் கேள்வினா அது வந்து மொபைல்ல காமிக்கும், நாங்க அதை பார்த்து உங்கள்ட்ட கேட்போம். ஏஐ சார்பா நாங்க உங்கள்ட்ட கேட்க போறோம். ஓகேவா? கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்க போகுது அந்த क्वेश्चंसலாம். பட் ஆர் யூ ரெடி? எஸ். ஓகே. அண்ட் எதுக்குமே நீங்க வந்து பதில் சொல்லாம கொஞ்சம் லைட்டா மழுப்பினீங்கன்னா அதுக்கேத்த பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. ஏஐ ஹரிச்சரன் சார் இருக்காரு. சோ அவர்ட்ட வந்து வித்தியாசமான क्वेश्चंसலாம் இப்ப எனக்கு கடகடன்னு கொடுங்க பாப்போம். டொண்டடாயின் வந்து விட்டது. சோ ஆர் யூ ரெடி? ஃபாஸ்டா இருக்கே. ஃபாஸ்ட். ஆமா, அது மொபைல் வேற அப்படிதான். ஓகே, ரெடியா? ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். யா, யூ see, ஒழுங்கா கேக்குறோம். பாத்துடலாம் எப்படி இருக்குன்னு. சோ இப்ப உங்களோட வாய்ஸை வந்து ஒரு சாப்பாடு டிஷ்ஷா நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும்னா அது என்ன ஒரு சாப்பாடு டிஷ்? ஸ்வீட்டா கூட இருக்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ். எக் ஃப்ரைட் ரைஸ். Why egg fried rice? ஷெஸ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ். ஹை-ஃபை. உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ஏகப்பட்டது பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பண்ணிருக்கீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா லைவ் பெர்ஃபார்மன்ஸஸ்? இல்ல, பட் ஆனா இருக்கும், நிறைய இருக்கும். இப்ப வந்து சாங்ஸ் வந்து மறந்த தருணங்கள்லாம் இருக்கும்ல, லிரிக்ஸ் எல்லாம். சோ அப்ப வந்து என்ன பண்ணுவீங்க டக்குன்னு? வாட் வுட் பி யுவர் ரியாக்ஷன்? அப்படியே திருத்திருன்னு முழிக்காம ஏதாவது வாய்க்கு வந்தபடி ஏதாவது பாட வேண்டியது. ரெண்டு மானே தேனே பொன்மானே, அப்படி இல்லைன்னா அப்படின்னு அது பண்ண முடியுமா லைவ்ல? அது ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல யாரும். அலையோ சை கல கல கலவென காற்றும் வீசுது. நைஸ், இந்த டெக்னிக் நல்லா இருக்கு. அந்த நனநன கிடையாது அப்ப? நனநனா நம்ம மழுப்புறோம் தெரிஞ்சிரும். பட் ஆனா காஃப் பண்ணா ஓ பாவம் அந்த சிங்கர். நல்லா இருக்கு. நைஸ்.
a song that you secretly love. இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா லைட்டா எம்பாரஸ்டா இருக்குப்பா இதை அட்மிட் பண்ணனா என்ன பாடல்? விஜய் ஆண்டனி சாரோட பாட்டு ஒண்ணு அவரோட இருக்கு. எல்லா பாடல்களுமே வைபான பாடல்கள். இப்போ இப்போ 2 வருஷமா செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கே பழைய பாட்டு ஒண்ணு. சாத்திக்கடி போத்திக்கடி பத்திரமா படுத்துக்கடி வீட்டுக்குள்ள ஊசி வெடி போட போறேன். எம்பாரசிங்லாம் இல்ல, நான் ஓப்பனா சொல்லுவேன். நான் விஜய் ஆண்டனி சார் கச்சேரிக்கே போய் டான்ஸ் ஆடுவேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சூப்பர் நைஸ். அதே மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பேண்ட் கிரியேட் பண்ணணும்னா அந்த பேண்டுக்கு ஒரு ஸ்டைலிஷா ஃபங்கியா ஒரு பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க? ஆக்சுவலா ஒரு பேரே இருக்கு, சொல்லுங்க. குரூவீடா. குரூவீடா. நாங்க குரூவீடா அந்த மாதிரி. ஓகே நைஸ். அண்ட் ஒரு டுவெட் சாங் வந்து ஒரு சிங்கரோட பாடணும். அவங்க லிவிங்கா இருக்கலாம் இல்ல இறந்து போனவங்களா இருக்கலாம். எந்த ஒரு சிங்கரோட பாடணும்னு ஆசை? எம்எஸ் அம்மா, எம்எஸ் Wow. சுப்புலட்சுமி மேம். அவங்களோட ஒரு பாட்டு எப்படியாவது பாடணும்னு ஆசை இருந்தது சின்ன வயசுல இருந்து. பட் ஷீ இஸ் அ லெஜெண்ட். அண்ட் பட் அவங்களோட பக்தி வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு ஒரு லைனை பாடினாலே அப்படி இருக்கும். ஸோ அவங்களோட ஒரு டுவெட் அப்படின்னா செம்மையா இருக்கும். ஆஹா சூப்பர். அதே மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். ராமராஜன் சார் வந்து காலமாட்டை வந்து பாட்டு பாடி வந்து அடக்குவார்ல. அந்த மாதிரி வீட்ல வந்து ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துச்சுன்னா உங்க வைஃப்ட என்ன பாட்டு பாடி வந்து அவங்கள வந்து சமாதானம் படுத்துவீங்க? நிச்சயமா அதான் ராஜா சார் சாங் தான். ஏன்னா அவங்களுக்கு இளையராஜானா உயிர். கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், இந்த மாதிரி ஒரு நெஞ்ச நெகிழற மாதிரி ஒரு பாடலை பாடி. ஆனா அவங்க எப்படி மெல்ட் ஆயிடுவாங்களா இல்ல உஷார் ஆயிடுவாங்களா? வேற வழி இல்ல. வேற வழி இல்ல. ஆமா கரெக்ட். அந்த பாட்டு கேட்டு யாருமே உருகாத ஆளுங்களே கிடையாது. நைஸ். அதே மாதிரி ஒரு ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டீங்க. அங்க ஐலாண்ட்ல வந்து உங்களை யார் கடத்திருக்காங்களோ அவங்க வந்து சொல்றாங்க ஒரு 3 பாடல்கள் நீங்க பாடணும். 3 பாடல்கள் வந்து பாடிட்டீங்கன்னா நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். அப்ப எந்த 3 சாங்ஸ் உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் பாடுவீங்க? அப்ப ஏதாவது கதற மாதிரி தான் பாடணும், அப்பதான் போடுவாங்கல்ல. எனி சாங் ஆஃப் yours ஆனா உங்களோட பாடல்கள் தான். என்னோட சோல்ஃபுல்லா எமோஷனலா அவங்க அப்படியே அழுது அப்பா ப்ளீஸ் போயிடுங்க சாரி ஐலாண்ட். நாங்க உங்களை கடத்துனது ரொம்ப உனக்கென இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன், கண்மணியே சீக்கிரமா எங்கன விடுங்க. பாட்டு. நைஸ். திஸ் இஸ் ஒன் சாங். இன்னும் 2 இருக்கு. ஐயோ ஐயோ ஸ்ட்ரிக்டான ரெண்டு ஆபீசர்ஸ். பாட்டா? அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியா நீ, உருது கவிஞன் ஓமர் கயாமின் கவிதையா, ஹே 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 லாஹில்ல லாஹில்லா லாஹில்ல லாஹில்லா லாஹில்ல லாஹில்லா லாஹில்ல லாஹில்லா. நைஸ். இன்னும் ஒரு பாட்டுல ஆமா. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஓகே யார் வந்து விட்டார்? உங்களை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடலாம் சார். எங்க ஷிப் கூட்டின்னு போற போட் வந்துருச்சு அப்படின்னு. நைஸ். ஓகே உங்க வாய்ஸ் வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டரா இருக்குன்னா எந்த கார்ட்டூன் கேரக்டருக்கு வந்து ஆப்டா இருக்கும்? But I think I'll stick with the classics. Maybe Bugs Bunny. ஓகே ஒரு நாளைக்கு வந்து இந்த சிங்கரோட உங்களோட வாய்ஸ் ஸ்வாப் பண்ணிக்கலாம்னா எந்த சிங்கரோட உங்க வாய்ஸை ஸ்வாப் பண்ணுவீங்க? Someone very very different. Anthony Dasan maybe. ஓகே அவரோட எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாடக்கூடிய சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கான்ட்ராஸ்ட். ஆமா எனக்கும் அவருக்கும், என்னோட ஸ்டைலுக்கும் அவருக்கு ஸ்டைலுக்கும். ஸோ அதனால மேபி அவரோட ஸ்வாப் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல நீங்க இந்த ஆன்சர் சொல்லும்போது. நீங்க இங்க அவர் அப்படியே ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு. Yeah. பட் நைஸ் சார். பட் ஆனால் நாங்கள் we have had a lot of fun. சந்தோஷ் அவரோட ஷோஸ்ல மற்ற ஷோஸ்லையுமே நானும் அவரும் ஏதாவது ஒரு பாடல் சேர்ந்து பாடுவோம். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால மேபி அவரோட ஸ்வாப் பண்ணிக்கலாம். நைஸ். அதே மாதிரியே ஃபாரின் போய் நிறைய பாட்டு கச்சேரியில பாடிருக்கீங்கல்ல, அப்ப ஏதாவது வியர்டான ஃபேன் மொமெண்ட் நடந்திருக்கும்ல? ஒருத்தங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு கார்லாம் எடுத்துட்டு எங்கேயோலாமா வந்தாங்க. நான் வந்து எங்கேயோ வெளியூர்லாம் போய் ஏதோ ஒரு ட்ரிப்புக்கெல்லாம் போயிருந்தேன். அந்த இடத்துலயும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து. எந்த ஊர் இது? ஆஸ்திரேலியால. ஓகே ஓகே ஸோ அந்த இடத்துல வந்து இட் வாஸ் அ வெரி ஜெனுவன் பர்சன் தான். பட் ஆனால் வந்து அவங்களுக்கு எப்படி அதை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவங்க மேபி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணாங்க. பட் ஆனால் நிறைய எஃபோர்ட் கொடுத்திருக்காங்க. ஐ மேட் இட் அ பாயிண்ட் டு சிட் வித் தட் பர்சன் அண்ட் ஹேவ் லஞ்ச். ஸோ அப்போ அவங்கள வந்து சமாதானப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் மாதிரி சாப்பிட்டு தென்
So it was sweet very of you, weird sir. when that person started contacting me, but நல்லபடியா முடிஞ்சது. ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக் பிஃபோர் சிங்கிங் அண்ட் ஆஃப்டர் சிங்கிங்னா என்ன ஸ்நாக் அது? நொறுக்கு தீனி வந்து கொஞ்சம் கஷ்டம். நான் பாட்டு பாடுறதுல கொஞ்சம் பட் ஆனால் ஐ லவ் ஒரு எக் பஃப் இல்லை சமோசா பிஃபோர் அது. பட் ஆனால் அது சாப்பிட்ட பிரச்சனை. ஸோ ஐ ஸ்டிக் டு ஃப்ரூட்ஸ், பிஸ்கெட்ஸ். Okay. ஆஃப்டர் த பாடல் ஆஃப்டர் ஃபுல் மீல்ஸ். ஃபுல் மீல்ஸா? அவ்வளவுதான், வேலை Can't முடிஞ்சு wait. நல்லா சாப்பிடலாம். ஆமாம். ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கா? இந்த ஃபுட் தான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, என்னோட குரல் பலத்துக்காக அப்படின்னு? ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட மாட்டேன் பிஃபோர் அ ஷோ. பிகாஸ் அது வந்து வாய்ஸோட பிச்சிங்கை வந்து எஃபெக்ட் ஆகும். நம்ம நினைக்கிறத பாட முடியாது. ஸோ ஐல் ஸ்டிக் டு தட் ஆஃப்டர் த ஷோ. Szechuan egg rice after the show. எஸ். சூப்பர். டீயா இல்ல காஃபியா இல்ல சுடு தண்ணியா பிஃபோர் சிங்கிங் நீங்க ப்ரிஃபர் பண்றது என்ன? ஆல்வேஸ் காஃபி. காஃபியா? ஒரு எனர்ஜி பூஸ்டரா? எனர்ஜி பூஸ்ட் மட்டும் இல்லை, இட்ஸ் லைக் தெரப்பி ஃபார் மீ. அது நம்ம என்ன ஒரு பேட் மூட்ல இருந்தாலும் அது காஃபி சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். அந்த மாதிரி ஒரு எப்படி இந்த Black காஃபி மாதிரியா இல்ல இந்த ஃபில்டர் காஃபியா? ஐ லவ் பிளாக். Black தானா? இல்லை பீயிங் இன் சென்னை ஃபில்டர் காஃபி அவாய்ட் பண்ண முடியாது. பட் சம்டைம்ஸ் பால் எடுத்தா அதுவாகும்ன்றதுக்காக ஐ ஹவ் ஸ்டார்டட் டு ஹேவ் பிளாக் காஃபி now. அதே மாதிரி உங்களோட லைஃப், அதாவது இந்த 20 இயர்ஸ் ஜர்னியை வந்து ஒரு படமா பண்றாங்கன்னா ஓப்பனிங் சாங் வந்து என்ன பாடல் வந்து ஆப்டா இருக்கும்? என்னோட நீங்க தான் மியூசிக் டைரக்டர். நான் தான் மியூசிக் டைரக்டர். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. சும்மா காமெடியா தான். நல்லா இருக்கு. இட்ஸ் ஆக்சுவலி நைஸ். கொஞ்சம் அந்த ஃபேக் பில்டப் கொடுத்து படத்தை வந்து ஆரம்பிச்சிச்சு. சூப்பர் நைஸ். இது நாங்க எதிர்பார்க்கல. காதல்ல இருந்து சொல்வீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஆனா நீங்க அங்க போய் இப்படி வந்தீங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பக்கா மார்னிங் பர்சனா இல்ல நைட் அவுலா? ஓ, மார்னிங் பர்சன். மார்னிங் ஐ லவ் மார்னிங்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு அந்த மார்னிங் வந்து யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ஒரு 5:30 மணி 6 மணிக்கு நான் சும்மா உட்காந்து செவரை பார்த்துட்டு இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அ லாட். அன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ணல அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆஹா நைஸ். இப்போ வந்து நீங்க சிங்கரா இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? யூஎஸ்ல ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஐ வுட் ஹவ் பின் ஹேவிங் பேரண்ட்ஸ் ஓவர் எவ்ரி சம்மர். அண்ட் அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன். எனக்கும் வந்து கம்ப்யூட்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சி தான் இன்ஜினியரிங் பண்ணேன். ஐ வாண்டட் டு கோ ஒர்க் அண்ட் ஸ்டடி சம்வேர் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. ஒரு நல்ல பெரிய யூனிவர்சிட்டியில் இந்த படங்கள்லாம் வர மாதிரி ஐ வாண்டட் டு கோ அண்ட் ஸ்டடி. பட் அது நடக்கலை. இங்கே சென்னையில தான் இருந்தேன். பட் ஐவ் ஆல்வேஸ் வாண்டட் டு டூ தட். ஓகே. அதனா தோணி இருக்கா அந்த லைஃப் எப்படி இருந்திருக்கும், என்ன மாதிரியான ஒரு அது பொசிஷன்? நிச்சயமா இப்போ எனக்கு வேண்டாம்னு தோணுது. பிகாஸ் ஐ ஹேவ் so many friends in the US and abroad. அவங்க வந்து கஷ்டமா இருக்கு. அவங்க லைஃப்லாம் பார்க்கும்போது they have to work in a company. அவங்க சொல்றாங்க என்ன பார்க்கும்போது, ரொம்ப நீ கரெக்டான விஷயம் பண்ணடா, மியூசிக் யூ டுக் மியூசிக், யூ டூயிங் வாட் யூ லவ். ஏன்னா அது மூலியமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது டு ட்ராவல் அண்ட் ஆல் தட். பட் பிடிச்ச விஷயத்த பண்ற அந்த சௌரியம் உனக்கு இருக்கு. ஸோ அதனால ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹா நைஸ். சோ ஃபைனலா வந்து ஏஐ வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்கு. எந்த சாங்க நீங்க வந்து எப்ப பாரு ஹம்மிங்ல வந்து பாடிட்டே இருப்பீங்க, ஹம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு பாடல்னா அது என்ன பாடல்? பியார் பிரேமா காதல் அல்ல ஸ்ரீராம் பாடின பாட்டு. அந்த பாட்டு முணுமுணுத்துட்டே இருக்கு. ஓகே நைஸ். சோ இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பரா முடிஞ்சிடுச்சு. அற்புதமா பதில் சொல்லி பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க. அப்படியா? Thank you AI. அடுத்த செக்மெண்ட் வந்து அதுவா இதுவா. ஓகேவா? சோ 2 சாங்ஸ் நாங்க சொல்லுவோம். அதுல இருந்து உங்களோட பர்சனல் ஃபேவரட்டா ஒன்னு தான் நீங்க சூஸ் பண்ணனும். ஓகே. ஓகே. ஹே மின்னலேவா பூக்கலேவா? ஹே மின்னல். ஹே மின்னலே. ஓகே. ஓகே. ஹே மின்னலேவா துளி துளியா? துளி துளி. துளி துளியா அரபு நாடேவா? துளி துளி. துளி துளியாவா இல்ல ஒற்றை கண்ணாலேவா? OG1. ஓகே. I'll go with ஒற்றை கண்ணால. ஒற்றை கண்ணால. ஓகே. ஒற்றை கண்ணாலேவா இல்ல நிலாயோவா? ஒற்றை கண்ணால. ஒற்றை கண்ணாலேவா இல்ல உனக்கென இருப்பேன்? உனக்கென இருப்பேன். பாட்டே பாடிட்டாங்க. உனக்கென இருப்பேனா உன் பேரை சொல்லும் போதேவா? உனக்கென இருப்பேன். உனக்கென இருப்பேனா நெஞ்சில் மாமலையா? உனக்கென இருப்பேன். உனக்கென இருப்பேன். நீங்க முதல் சாங் கேட்டுட்டு அப்புறம் நீங்க எந்த சாங் கேட்டாலுமே அந்த இதுதான் ஸ்பெஷலா இருக்கு அந்த பாட்டு ரொம்ப. ஓகே. இப்ப என்ன சொல்றீங்கன்னு பாப்போம். உனக்கென இருப்பேனா இல்ல ஆரிராரோவா? ஆரிராரோ. ஆரிராரோ. நைஸ். இப்ப ஆரிராரோ எங்களுக்காக பாடுங்களேன். எங்க எல்லாருக்குமே ரொம்ப வந்து நாஸ்டால்ஜிக்கா இருக்கும் அந்த சாங்.
ஆ ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு ஹோ தாயாக தந்தை மாறும் புது காவியம் ஹோ இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம் இரு உயிர் ஒன்று சேர்ந்து இன்று ஓர் உயிராகுதே கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திடத் தோணுதே விழியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு பூமி புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு வாவ் சார் ஒரு சிங்கரா வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா உங்க ஜர்னி ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. பட் பர்சனலா ஹரிச்சரனுக்கு வந்துட்டு ஒரு லைவ் ரெக்கார்டிங் பண்ணும்போது அந்த மொமெண்ட் ரொம்ப பிடிக்குமா? இல்ல அவ்வளோ ஆடியன்ஸ் முன்னாடி லைவ் கான்சர்ட் பண்ணும்போது அவங்களோட ஹாப்பினஸ் எல்லாம் பார்த்து ஒரு எனர்ஜி வருமே, உங்களுக்கு எது சார் பிடிக்கும்? ரெக்கார்டிங்கா இல்ல இந்த லைவ் கான்சர்ட்? பெர்ஃபார்மன்ஸ் டெஃபினெட்லி மை ஹார்ட் இஸ் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் லைவ் பர்ஃபார்மன்ஸஸ் தான். ஏன்னா அதில் ஒரு அட்ரினலின் இருக்கு விச் அது வந்து ஃபஸ்ட்டு ரிஹர்சல்லேருந்து அப்புறம் சவுண்ட் செக் உங்கள் பேண்ட் மெம்பர்ஸோட ஒரு சாங்கை பற்றி யோசிக்கிறது, வெளில லஞ்ச் அவங்களோட லஞ்ச் சாப்பிட்றது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ். பட் ஆனால் வந்து சும்மா லைவ் பர்ஃபார்மன்ஸில் மட்டுமே நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் அங்கே மட்டும் இருக்காது. ஒரு ஆர்டிஸ்டோட ஃபவுண்டேஷனே வந்து ஃபார் ஹிஸ் வாய்ஸ் டு பி ஹர்ட் அவுட் சைடு இன் அன் ஆல்பம். ஒரு இப்போ வந்து ஆடியோ ஸ்ட்ரீமிங் நிறைய சாங்ஸ் வருது, இண்டிபெண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அவங்களோட ரெக்கார்டிங்கை வந்து மக்கள் வந்து கேட்டு தான் ஓகே இவங்களுக்கு லைவ் ஷோ ஐ வாண்ட் டு ஹியர் எம் லைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன். பட் மை ஹார்ட் இஸ் ஸ்டில் வித் லைவ் ஷோஸ். வெரி நைஸ். அண்ட் இப்போ வந்து ஒரு சூப்பரான செக்மெண்ட் வந்து பார்க்க போறோம். வார்த்தை எந்த பாடல் உங்களுது. ஓகேவா? புரிஞ்சிடுச்சா என்ன செக்மெண்டா இருக்கும்னு? நீங்க வந்து ஒரு ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் ஒரு இன்ஜினியர் வேற, என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அந்த வார்த்தையில இருக்கிற ஒரு பாடலை நான் பாடணுமா? வாவ் சூப்பர். ஆர் யூ ரெடி? எஸ். ஜல்சா. வாழ்க்கையோ சிங்கடா தலையெழுத்த நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா எல்லோரும் ஒன்னா சேருங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. வாவ் சூப்பர். அடுத்ததா நெக்ஸ்ட். ஆழியிலே. ஆழியிலே முக்குளிக்கும் அழகே, ஆவியிலே தத்தளிக்கும் அழகே, உன் குழலோடு விளையாடும் காற்றாக உருமாறி முந்தானை படியேறவா, மூச்சோடு குடியேறவா, உன்னிடையோடு நடமாடும் உடையாக நான் மாறி என்னாலும் சூடேறவா, என் ஜென்மம் ஈடேறவா. ஆஹா சபாஷ். அடுத்ததாக நிலவு. நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டு, மூங்கில் காட்டில் நாளும் படித்தேன், அந்த இசையின் ரகசியம் இரு உயிருக்கு புரிந்தது, இன்று யாருக்கு தெரிந்தது, இசையில் கலந்து மிதக்கும் தென்றலே இசையின் மணலை மார்பதில்லையோ, நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டேன், மூங்கில் காட்டில் நாளும் படித்தேன். சூப்பர். அடுத்ததாக காதல். காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை, காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை. வாவ். அடுத்ததாக உயிர். உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, நினைவே
நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. கலந்து விடு. அங்க ஸ்கோர் பண்ணிக்கிறீங்க. சூப்பர். அடுத்ததாக துளி. துளி 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 மழையாய் வந்தாளே, ஓ சுட 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 நனைந்தே போனாளே. பார்த்தால் பார்க்க தோன்றும், பேரை கேட்க தோன்றும், பூ போல் சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும். செல் செல் அவளிடம் செல் என்றே கால்கள் சொல்லுதடா, அழகாய் மனதை பறித்து விட்டாளே. சூப்பர். அடுத்ததாக பேரு. உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம். நீ பார்க்கும் போதே மழையாவேன், ஓ உன் அன்பில் கண்ணீர் துளியாவே. நீ இல்லை என்றால் என்னாவேன், ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவே. அதே மாதிரி இப்ப வந்து வைஃபுக்கு வந்து ஒரு பாடல் டெடிகேட் பண்ணும். என்ன பாடல்? தாலியே தேவையில்லை, நீதான் என் பொஞ்சாதி, தாம்பூலம் தேவையில்லை, நீதான் என் சரிபாதி. அதுக்கப்புறம் நைஸ். உங்களுக்கு வந்து லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். அப்படியா? அந்த லவ்ஸ் வந்து எப்ப பூத்துச்சு? ஸோ நான் அவங்களும் மீடியா ஃபீல்டில் தான் இருந்தாங்க. ஸோ ஒரு நிகழ்ச்சியில் மீட் பண்ணி ஹாய் ஹலோ நம்பர்லாம் மாற்றிட்டு அப்புறம் வந்து நிறைய நாள் பேசிகிட்டே இருந்தோம். மெசேஜஸ் பண்ணுவோம், ஃபோன் பண்ணுவோம். ஸோ அப்படி மீட் பண்ணது தான். அதுக்கப்புறமா ஸ்லோலி வி ஃபெல் இன் லவ். அண்ட் ஓகே வீட்டில் பேசலாமா, உங்கள் வீட்டில் நீங்கள் பேசுங்க, என் வீட்டில் நான் பேசுகிறேன், அப்புறம் 2 பேர் வீடும் பேசிட்டோம் அப்படின்னு எல்லாமே ஆர்கானிக்காக நடந்த விஷயம் தான். ஸோ அதே மாதிரி பவித்ரான்னு பேர் வச்சாலே சூப்பரா தான் இருப்பாங்க. அப்படிங்களா? ஏன் அப்படி நீங்க இப்ப क्वेश्चन கேட்கணும்? மேடம் பேர் பவித்ரா, அதனால she is அது like எனக்கு தெரியுமே. registering that. பட் அதை மீறி அவங்க இதை சொல்றாங்கன்னா பதிவு பண்ணலாமே என் பேரோட ஸ்பெஷாலிட்டியே அப்படின்னு தான். சூப்பர். அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு? ஐம் ஸோ எக்ஸைட்டட். இந்த வருஷம் நிறைய தமிழ் ல வந்து படங்கள் வருது. வீரா தீரா சூரா, அப்புறம் ரேமான் சாருக்கு, அப்புறம் நிறைய புது புது மியூசிக் டைரக்டர்ஸோட நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி தட் அவ்வளோ அமேசிங்கான டேலண்ட்ஸ் வராங்க. அண்ட் மற்றபடி மற்ற லாங்குவேஜஸ்லேயும் தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, ஸோ எல்லாமே நிறைய சாங்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஐம் எக்ஸைட்டட் ஃபார் ஆல் தட். அண்ட் ஆல்சோ நிறைய உலகம் பூரா எல்லா தமிழ் மக்களையும் போய் மீட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய ஷோஸும் இருக்குது. ஸோ நல்லா எக்ஸைட்டட். அண்ட் சார் இப்போ வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க பார்த்தா திடீர்னு மியூசிக் டைரக்டர் வந்துட்டு ஆக்டிங் பண்ணுவாங்க, அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டு எல்லாமே ஜாலியாக எல்லா ஃபீல்ட்லேயும் அவங்கள வந்துட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு சிங்கராக நாங்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கோம். எப்போ நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டரா, இல்லை ஒரு ஹீரோவா, இல்லை ஒரு டைரக்டரா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிமாணங்களில் உங்களை பார்க்க முடியுமா ஃபியூச்சர்? இன்ட்ரெஸ்ட் இருக்குதான், நத்திங் அகேன்ஸ்ட் இட். பட் கரெக்டாக அந்த டைம் வரும்போது, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க மியூசிக் பண்ணுறீங்களா அப்படின்னு. பட் எனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல. ஒரு டியூன் கிரியேட் பண்ணி எப்போவுமே அது முன்னாடி கேட்ட மாதிரியே இருக்கும் டியூன் நான் ஏதாவது பண்ணால். ஸோ அதனால் எனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல. பட் டெஃபினெட்லி ஒன் டே ஐ வாண்ட் டு கம்போஸ் அண்ட் மேக் மியூசிக் ஃபார் சம்திங். ஓகே. ஸோ மியூசிக் டைரக்ஷன் ஐடியா இருக்குன்னு சொல்றீங்க. ஆக்டிங் ஐடியா? ஆக்டிங்லாம் தெரியாது. கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. நான் வந்து சிவாஜி கணேசன் அவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணுங்கன்னா நான் ஏதாவது ட்ரை பண்ணுவேன். பட் என்னால் ஆக்ட்லாம் பண்ண முடியாது. ஐ எம் வெரி கான்ஷியஸ் அபவுட் த கேமரா. ஓகே. பட் யா நல்லா இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் மைண்ட். உங்களோட சாங்லயே நீங்களே வந்து ஆக்ட் பண்ணி நீங்களே வந்து அப்படியே டான்ஸ் ஆடி அது ஒரு நல்ல வைபா இருக்கும். யா ஐ லவ் டு டூ தட். பிகாஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ வந்து அந்த சிங்கர்ஸ்க்கு இருக்கிற அந்த முக்கியத்துவம் இப்போ கம்மியாயிருக்கு. ஒரு 10 இயர்ஸாகவே. முன்னாடி எப்படி எஸ்பிபி சார், யேசுதாஸ் அவர்களும், ஜானகி அம்மா, சித்ரா அம்மாவோட அந்த எஸ்பிபி சாருக்காக ஒரு கான்சர்ட் போகிறது, அந்த அவருக்காக ஒரு பாடலை கேட்கறது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு. இப்போ ஸ்லோலி ட்ரெண்ட்ஸ் ஆர் சேஞ்சிங். நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ மக்களுக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது. எந்த பாட்டு யார் பாடுறாங்க, இவ்வளோ பாட்டு ரிலீஸ் ஆகுது டெய்லி, நான் யாரை ஃபாலோ பண்ணுறது, யார் எனக்கு பிடிச்ச சிங்கர்னே அவங்களுக்கு தெரியல. ஸோ
அப்படியே ஸ்லோவாக அந்த ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்ட்னா சிங்கரை சொல்கிறேன், சிங்கர்ஸோட அந்த ஒரு விசிபிலிட்டி அண்ட் அவங்களோட இம்பார்ட்டன்ஸும் கம்மியாயிருக்கு. ஸோ ஐ திங்க் தே ஷுட் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா டு ரெஜிஸ்டர் தெம்செல்ஸ் அண்ட் கிரியேட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தெம்செல்ஸ். அந்த ஒரு ஃபாலோவிங்கை கிரியேட் பண்ணுறதுக்காக ஐ திங்க் நானும் ஐ வில் டெஃபினெட்லி சம்டே when I'm confident I'll do it. நைஸ். சார் ஜாலியாக வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் நம்ம கேட்டோம் அண்ட் இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் பற்றி கூட நிறைய பாடல்கள் எல்லாம் நம்ம பாடணும். இப்போ சீரியஸாக கேட்க போகிறீங்க? ஆமாம், இப்போ ஒரு கொஷின் வந்துட்டு சீரியஸாக கேட்க போகிறேன். மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களே வந்துட்டு அந்த படத்தில் பாடல்களும் பாடிடுறாங்க அண்ட் சிங்கர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு ட்ரெண்ட் தான். ஸோ ஐ ஹவ் நத்திங் அகேன்ஸ்ட் இட். ஏன்னா பிகாஸ் எனக்குமே நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட நான் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் நான் அவங்களோட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் இதை பற்றி. என்ன வாட் கோஸ் அரவுண்ட் ஆல் திஸ் அப்படின்னு நான் பேசும்போது, மோஸ்ட்லி இட்ஸ் அபவுட் பிஸ்னஸ். கொஞ்சம் நிறைய மார்க்கெட்டில் வந்து எந்த விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுதோ அதை வச்சு பண்ணுறாங்க, இல்லை ஒரு கன்வீனியன்ஸ்க்காக நிறைய திங்ஸ் பண்ணுறாங்க. இப்போ சில பேருக்கு வந்து மியூசிக் டைரக்டரோட பாடின அந்த வாய்ஸே பிடிச்சிருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். சார் நீங்கள் தான் சார் பாடணும், நீங்கள் வேறு யாரையும் போடாதீங்க, நீங்கள் எப்படி பாடிருக்கீங்களோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து த மியூசிக் டைரக்டர் இஸ் ஆல்சோ ஹெல்ப்லெஸ் டு சேஞ்ச் த டீமோட லைக்கிங்கை. ஸோ அதனால் அவங்களுமே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. இட் இஸ் நத்திங் அகேன்ஸ்ட் சிங்கர்ஸ். ஸோ ஐ ஹோப் அதை மீறி நல்ல சிங்கர்ஸ்க்கு அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி சிங்கருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். அதுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து தே ஷுட் ஆல்சோ ஸ்டார்ட் லிசனிங் டு சீரியஸ் மியூசிக். ஒரு நல்ல மியூசிக் கேட்கணும். எது ட்ரெண்ட் ஆகுதோ அதை மட்டும் கேட்காம, எது வந்து டாப் 15 இருக்கோ டாப் 30 இருக்கோ அதை மட்டும் கேட்காம, அதை மீறி ரீல்ஸை மீறி ஒரு படத்துக்காக நல்ல மியூசிக்கை வந்து கேட்கணும். தேடி கேட்டால் தான் அந்த இம்பார்ட்டன்ஸும் வரும் சிங்கர்ஸ்க்கு. ஓகே, இவங்களையும் நம்ம போட்டால் மியூசிக் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த ட்ரெண்டை நம்ம தான் மாற்றணும் சம்டைம்ஸ் ஆஸ் லிசனர்ஸ். So I request all the listeners to do that. Super. And one more thing about the social concern, like இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஆப்ஸ், ரீல்ஸ் அண்ட் ஃபுல்லாக ஜாலியாக ஆடிட்டே இருக்கிறது. அதர் தென் தட் ஒர்க், ஒரு டெடிகேஷன், கரெக்டான டைம், அது எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு ஜென்ரேஷன் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? I don't want to sound like a boomer, but definitely நான் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ ரொம்ப மாறி இருக்கு ட்ரெண்ட்ஸ். பட் ஐ லவ் வாட் தே ஆர் டூயிங். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் சாய் அபியங்கர், அவர் பண்ணுற மியூசிக் வந்து இட்ஸ் அமேசிங், செம்மையாக பண்ணுறாரு. அண்ட் ஆடியன்ஸ்க்கும் அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாயிடுச்சு. ஏன்னா ஆப்ஸும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. தி அல்காரிதம் இட் செல்ஃப் இஸ் டு கீப் யூ ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு தான். They want it fast. யா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கேட்டர் பண்ணுறோம். ஸோ ஐ ஃபீல் தட் த சேஞ்ச் ஷுட் கம் ஃப்ரம் த டெக்னாலஜிக்கல் சைட். ஸோ அது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எனிதிங் ராங் வித் ஜெனரேஷன். அவங்க வந்து ரொம்பவே கிளியராக இருக்காங்க. இப்போலாம் வந்து 20 வயசுலேயே தேர் பிகமிங் ஆண்டர்ப்ரனர்ஸ். நிறைய விஷயத்தை மேனேஜ் பண்ணுறாங்க. 20-25 இயர்ஸில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு தெரியும். நான் எங்கேயாவது சாட் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன். இப்போ வந்து 25 இயர்ஸ் தேர் ஹேவிங் அ கம்பெனி, தேர் கிரியேட்டிங் மியூசிக், ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐ ரியலி அட்மையர் திஸ் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். அண்ட் பட் ஆனால் அந்த பழைய ட்ரெடிஷன்ஸை வந்து இது சேஞ்ச் பண்ணாமல் நல்ல மீனிங்ஃபுல் லிரிக்ஸோட ஒரு நல்ல மியூசிக், டான்ஸுக்கு மட்டுமே இல்லாமல் ஒரு மெலடிக்காகவும் யோசிக்கணும். மெலடி சாங்ஸும் வைரல் ஆகணும். எல்லா டான்ஸ் சாங்ஸ் தான் வைரல் ஆகுது. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஹே மின்னலே வந்து இட் பிகேம் அ வைரல் சாங் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ மெலடி. ஆமாம், ஒன் ஆஃப் த ஃபியூ சாங்ஸ் விச் டிட் தட். ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வரணும் அண்ட் பீப்புள் ஷுட் லைக் இட். அப்போ தான் இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஆஸ்பைரிங் சிங்கராக இருந்தபோது நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து ட்ராக்லாம் வந்து பாடியிருப்பீங்கல்ல. நீங்கள் பாடியிருப்பீங்க, ஆனால் வேற ஏதாவது ஒரு சிங்கர் வந்து மெயின் சாங் வந்து பாடியிருப்பாங்க. அந்த மாதிரியே வந்து இப்போ ஏதாவது ஒரு எக்ஸைட்டடாக ட்ராக் பாடி வேற யாராச்சும் மெயின் சிங்கர் பாடின தருணங்கள்லாம் இப்போ நடந்திருக்கா? இப்போ நடக்கல, கொஞ்சம் வருஷம் முன்னாடி நடந்தது. தெரி படத்தில் உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வா, அந்த பாட்டு நான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் ஐ ஃபீல் த டீம் ஆல்சோ felt that ஹரிஹரன் சார் மாதிரி ஒரு ஒரு வாய்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி தட் தே சோஸ் சார். பட் நான் ஐ ரியலி மிஸ்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ. ஓகே,
நைஸ். ஸோ ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா இந்த ஒரு அழகான இந்த நைட்டிங்கேல் வாய்ஸ்ன்னு கூட சொல்லலாம். மேல் நைட்டிங்கேல் ரொம்ப அழகா வந்து ஜாலியா எடுத்துட்டு போனீங்க ஷோ. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களோட ஜர்னி பத்தி தெரிய வந்துச்சு. நிச்சயமா உங்களுக்கும் இந்த பொங்கல் ஸ்பெஷல் ஷோ பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். Definitely. I had fun talking with you and also with the AI. ஆஹா, சூப்பர். Thank you so much. Thank இனிய you. பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் Thank you, sir. நல்வாழ்த்துக்கள். Thank you. Thank you.